பக்கத்துல இருக்கிற தெருவுக்கு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு ஹெல்மெட் போடாம போக முடியல. ஆனா அவர் பாஸ்போர்ட்டே இல்லாம வேற நாட்டுக்கே போயிட்டார். நீங்க சொன்ன அவர் நாட்டை விட்டு கொடுத்தாரே தவிர அங்கேயும் போய் பெண்களை விட்டு கொடுக்கல. அவருக்கு பிடிக்காத விஷயம் சிடி, அவருக்கு பிடிச்ச விஷயம் சிடிகள். காதலிக்கும் மனைவிக்கும் அம்மாவுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? எனக்கு என்ன வாங்கி தருவ அப்படின்னு கேட்டா அவ காதலி, எனக்கு என்னத்தை தான் வாங்கி தந்தீங்க அப்படின்னு கேட்டா அவ மனைவி, எனக்கு ஏண்டா வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டா அவ தான் அம்மா. வாழ்க்கையில அதிகம் விட்டு கொடுக்கிறது ஆண்களா பெண்களா? அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் அதிகமாக விட்டு கொடுக்கிறது நாங்க தான், ஆண்கள் தான். இது 100% உண்மை. ஏன்னா அன்னைக்கு மனுஷன் காடுல வாழ்ந்தான், இன்னைக்கும் மனுஷன் காடுல தான் வாழறான். நான் சொன்ன காடு ஆதார் கார்டில் வாழுறான், சிம் கார்டில் வாழுறான், ஏடிஎம் கார்டில் வாழுறான், மெமரி கார்டில் வாழுறான், டெபிட் கார்டில் வாழுறான், கிரெடிட் கார்டில் வாழுறான், ரேஷன் கார்டில் வாழுறான். அந்த கார்டில் வாழ்ந்தாலும் சரி, இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய கார்டில் வாழ்ந்தாலும் சரி, விட்டு கொடுப்பவர்கள் ஆண்கள் தான். இப்போ திருமண வாழ்க்கையை எடுத்துக்கங்களேன். ஒன்றும் வேணாம், தெய்வத்துக்கிட்ட போய் எனக்கு நல்ல பொண்டாட்டி வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுனா அவன் புருஷன். ஆனா பொண்டாட்டியையே தெய்வமா வணங்குறான் பாத்தீங்களா, அவன் தான் தெய்வீக புருஷன். நான் தெய்வீக புருஷன், என் பொண்டாட்டியை நான் தெய்வமா வணங்குறேன். டெய்லியா? டெய்லி. நீங்க நினைக்கலாம், என்னடா அது இவ்வளவு பெரிய தொலைக்காட்சியில இவ்வளவு பேர் பார்க்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில பொண்டாட்டிய போய் இவன் தெய்வமா வணங்குறானே, வணங்குறதா சொல்றானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வீடு வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு கூட்டி பெருக்கி பாத்திரம் தேய்ச்சி பால் பாக்கெட் எடுத்து காஃபி போட்டு பசங்களை எழுப்பி பசங்களை குளிப்பாட்டி அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு லஞ்சு செஞ்சு ஸ்கூல் பேக் ரெடி பண்ணி லஞ்ச் பேக் ரெடி பண்ணி ஷூவு சாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு மணியை பார்த்தா மணி 9. ஐயோ மணி 9 ஆயிடுச்சு, ஸ்கூல் வேன் வந்துருமேன்னு சொல்லி அவசர அவசரமா பசங்களை அழைச்சிட்டு போய் ஸ்கூல் வேன்ல ஏற்றி விட்டுட்டு டாடா காமிச்சு வந்து மணியை பார்த்தா மணி 9:30. ஐயோ மணி 9:30 ஆயிடுச்சுன்னு சொல்லி திரும்ப ஃப்ரிட்ஜை திறந்து பாலை எடுத்து பாலை பாத்திரத்தை ஊற்றி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சுண்ட காய்ச்சி டிகாஷனை கலந்து சுட சுட ஆவி பறக்க காஃபி போட்டுக்கிட்டு போய் தூங்கிக்கிட்டு இருக்கிற என் பொண்டாட்டியை எழுப்பி நான் காஃபி கொடுக்குறேனே. இப்போ நீங்களே சொல்லுங்க நடுவர்களே, வாழ்க்கையில யாரு அதிகம் விட்டு கொடுத்து வாழறாங்க? நீங்க சாதாரண புருஷன் இல்லைங்க, சேவை செய்யறவர். இங்கிலீஷ்ல சொன்னா நீங்க சர்வர். ஆண்களுக்கு வாழ்க்கையில 2 பிரச்சனை தான், அதனாலதான் விட்டு கொடுக்குறான். அந்த 2 பிரச்சனை என்ன தெரியுமா? ஒன்னு பொருளாதாரம், இன்னொன்னு பொருந்தாத தாரம். பொருளாதாரத்துக்காக விட்டு கொடுக்குறான், பொருந்தாத தாரத்துக்காக விட்டு கொடுக்குறான். இதுல சித்ரா மேடம் சொன்னாங்க, ஜெய் சித்ரா மேடம் நாங்க தான் விட்டு கொடுக்குறோம், நாங்க தான் விட்டு கொடுக்குறோம். அதுல சொன்னாங்க பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் மாமியாருக்கு சமைச்சு போட்டு கையை தேஞ்சு போச்சான். அதுக்கு பிறகு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கையால தோசை சாப்பிடுறது தான் அவங்களுக்கு நிம்மதியான். ஏம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க மட்டும் உங்க அம்மா கையால தோசை சாப்பிடலாம், ஆனா நாங்க எங்க அம்மா கையால தோசை சாப்பிட்டா உங்களுக்கு ஏமா பொத்துக்கிட்டு வருது? காதல். உங்க ஓசையை ஒரு தோசையில முடிச்சிட்டாரு அவரு. இன்னைக்கு பெண்களுக்கு விட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிங்களே, ஏங்க நாங்க நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்காக. எவ்வளவு சலுகைகள் தெரியுமா இருக்கு உங்களுக்கு? ஒண்ணு வேணாம், ஜீன்ஸ் பேண்ட் ட்ரெஸ் எடுத்துக்கங்க. அது யாருக்காக கண்டுபிடிச்சான்? ஜென்ஸ் ஆண்கள் எங்களுக்காக கண்டுபிடிச்சான். அதை நீங்க போட்டுக்கிட்டு சுத்துறீங்க, விட்டு கொடுத்துட்டோம். டிஷர்ட் எங்களுக்காக கண்டுபிடிச்சது, அதை நீங்க போட்டுக்கிட்டு சுத்துறீங்க, விட்டு கொடுத்துட்டோம். அது வேணாங்க, ஷார்ட்ஸுங்க. ஷார்ட்ஸை போட்டுட்டு அன்னைக்கு பார்க்குற ஷார்ட்ஸையும் டிஷர்ட்டையும் போட்டுட்டு ஒரு அம்மா நாயை பிடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கு. சார் அவங்கள கேட்டேன், அவங்க வேணா விட்டு கொடுக்குறேன், உங்களை புடவை கட்டிக்க சொல்றாங்க அவங்க. அதை தான் நானும் சொல்றேன். எங்களுடைய ஆடைகளை கூட உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கோங்க, ஆனால் எங்களுடைய ஆடைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதை போட்டுக்கிட்டு சுத்துறீங்க அப்படிங்கிறதுனால என்னைக்காவது நாங்க ரோட்ல இறங்கி போராடி இருக்கோமா? இல்ல எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற வகையில வீட்டு வாசல்ல தான் எங்களுடைய கோலத்தை போட்டு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கோமா? கிடையாது. ஏன்னா ஆண்களுடைய மனம் எல்லாமே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைங்க. இன்னைக்கு ரயில் எடுத்துக்கங்க, ட்ரெயின்ல பெண்களுக்குன்னு தனி கோச், ஆண்களுக்குன்னு தனி கோச் இருக்கா? கிடையாது, விட்டு கொடுத்துருக்கோம். ஒன்றும் கிடையாது. தெரியாம கடைசி நேரத்தில் ட்ரெயின்ல ஓடி ஒரு பையன் ஏறுவான் லேடிஸ் கோச்சில். உடனே அந்த பொண்ணுங்க அங்கே இருக்கிறதெல்லாம் சொல்லும், சார் மிஸ்டர் இது லேடிஸ் கோச்சு, அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிருங்க. சாரி மேடம், சாரி சிஸ்டர், அவசரத்தில் ஏறிட்டேன். இதுவே ஜென்ஸுக்கு எங்களுக்கு தனியாக ஒரு கோச் விடுங்க, நாங்கள் அதில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சிங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ லேடிஸ் நீங்கள் வாங்க வாங்க மேடம்
வாங்க மேடம், உட்காருங்க மேடம். எங்க சீட்ல நீங்க உட்காருங்க மேடம். அந்த பரந்த மனப்பான்மை உங்களுக்கு இல்ல. ஆனா உங்களுக்காக தனியா பஸ் இருக்கு, தனியா ரயில் இருக்கு, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்காமே. அதாவது உங்க ஆண்கள் இருக்கிற கோச்சர ஒரு பெண் வந்தா நீங்க விட மாட்டீங்க, சிக்கிச்சுடுவீங்க. ஒரு சீட் என்ன, இந்த கோச்சே உங்களுடைய கோச்சு, இந்த கோச் என்ன, இந்த ட்ரெயினே உங்க ட்ரெயின்னு சொல்லிடும். நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஆண்கள் விட்டு கொடுக்கலன்னு இவங்க பேச வந்திருக்காங்களே. நித்தமும் ஆனந்தமாக, நித்திய ஆனந்தமாக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு நாட்டையே விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏங்க, பக்கத்துல இருக்கிற தெருவுக்கு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு ஹெல்மெட் போடாம போக முடியல. ஆனா ஒரு பாஸ்போர்ட்டே இல்லாம வேற நாட்டுக்கே போயிட்டார். ஒரு காலத்துல சொந்த வீடு வச்சிருந்தா ஆச்சரியமா பார்த்தாங்க. இன்னைக்கெல்லாம் சொந்த நாடு வச்சிருந்தா ஆச்சரியமா பாக்குறாங்க. பட் நீங்க சொன்ன அவர் நாட்டை விட்டு கொடுத்தாரே தவிர அங்கேயும் போய் பெண்களை விட்டு கொடுக்கல. அவர்களே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அவருக்கு பிடிச்ச விஷயமும் பிடிக்காத விஷயமும் ஒண்ணுதான். என்ன தெரியுமா? அவருக்கு பிடிக்காத விஷயம் சிடி, அவருக்கு பிடிச்ச விஷயம் சிடிகள். நடுவர்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். காதலிக்கும் மனைவிக்கும் அம்மாவுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? எனக்கு என்ன வாங்கி தருவ அப்படின்னு கேட்டா அவ காதலி, எனக்கு என்னத்தை தான் வாங்கி தந்தீங்க அப்படின்னு கேட்டா அவ மனைவி, எனக்கு ஏண்டா வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டா அவ தான் அம்மா. ஆனா காதலிக்காக காதலை விட்டு கொடுக்கிறோம், மனைவிக்காக காதலியை விட்டு கொடுக்கிறோம், அம்மாவுக்காக மனைவியை விட்டு கொடுக்கிறோம். மனைவியின் தொல்லை தாங்காமல் கடைசியில் அம்மாவையே விட்டு கொடுக்கிறோம். அதனாலதான் குடும்ப பாரம், குடும்ப தொல்லை, மனைவியின் தொல்லை தாங்காமல் அம்மாவை கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டு கொடுக்கிறோம். பெண்கள் புனிதமானவர்கள், பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் சுத்தல அப்படிங்கிறது தெரியும். அதை உணர்ந்ததால் தான் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நிறைவா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். என்னை சுமந்தவள் ஒரு பெண், என்னுடைய தாய். நான் வீட்டில் விளையாடியது ஒரு பெண்ணோடு, என்னுடைய தங்கை. நான் பள்ளிக்கு சென்ற பொழுது எனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்தது ஒரு பெண், என்னுடைய ஆசிரியை. நான் தோல்வி பாதையில் சென்ற பொழுது என்னை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றவள் ஒரு பெண், என்னுடைய மனைவி. நான் வாழ்க்கை ஒரு புதிர் என்று நினைத்த போது அது புதிரல்ல, புனிதம் என்று எனக்கு புரிய வைத்தவள் ஒரு பெண், என்னுடைய மகள். நான் கூன் விழுந்து கிழவனான போது மீண்டும் என்னை குழந்தை பருவத்திற்கே அழைத்து சென்றவள் ஒரு பெண், என்னுடைய பேத்தி. எல்லாம் முடிந்து நான் இறந்த போது என்னுடைய உடலை தாங்கிக் கொண்டவள் ஒரு பெண், இந்த பூமி தாய். பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை. ஆண்களுடைய பக்கங்களில் எல்லாம் பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்கள் தான் பெண்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். ஆண்கள் விட்டு கொடுக்கக்கூடிய காரணத்தினால்தான் பெண்கள் சாதனை மனிதர்களாக வலம் வருகிறார்கள். பெண்கள் விட்டு கொடுக்காத காரணத்தினால்தான் ஆண்கள் சோதனை மனிதர்களாக வலம் வருகிறார்கள். எனவே வாழ்க்கையில் அதிகம் விட்டு கொடுப்பது பெண்களை விட ஆண்கள் தான். பெண்களுடைய தியாகத்தை உணர்ந்த நாங்கள் பெண்களுக்காக விட்டு கொடுக்கின்றோம். அதனால் இந்த பொங்கல் திருநாளில் நீங்கள் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கி எல்லோரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய வசந்த் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.